ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன், தை மாதம் சோபகிருத வருஷத்தின் பலன்களை இப்போ பார்க்கலாம். 15/1/2024 12/2/2024 வரை உண்டான நாட்களுக்கு தை மாதம் வருது சோபகிருத வருஷத்தில். முதல்ல இந்த தை மாதத்தின் கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த தை மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு பிறகு ஒரு ராசிக்கான பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன, அதை தவிர சந்திராஷ்டம நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த மாதம், தை மாதம் அப்படின்றது உத்தராயண புண்ணிய காலம். உத்தராயணத்தின் முதல் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா மார்கழி மாதம் தட்சிணாயனத்தின் கடைசி மாதம். இது உத்தராயணம்னா சூரியன் வடக்கு பக்கம் போக ஆரம்பிக்கிறார். அதனால் உத்தராயணம் ஆரம்பிக்கிறது. தேவர்களுக்கு பொழுது, அதாவது பகல் பொழுதாக கருதப்படுகிறது. அதனால் தை மாதம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் குரு பகவானும், கேது பகவான் கன்னியிலையும், சுக்கிர பகவான் விருச்சிகத்திலையும், தனுசுல செவ்வாயும் புதனும், சூரியன் மகரத்தில், அதாவது மாதங்கள் பிறக்கும் பொழுது சௌரமானம்னு சொல்லக்கூடியது. சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத வச்சு தான் சொல்கிறோம். அதனால் மகர மாதம் அப்படின்றதுனால தை மாதம். இந்த மாதம் மகரத்திற்கு தனுசுலேருந்து வரார். 15ஆம் தேதி அன்றைக்கி வந்துடுறார். கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா. இது இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தின் கோல்சாரம். இந்த மாதத்தில் பார்த்தேனால் செவ்வாய் பகவான், அதாவது மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், புதன், செவ்வாய், இந்த 3 கிரகங்களும் மாறுறான். சுக்கிர பகவான் 19/1/2024 அன்னைக்கு விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். புத பகவான் 27/1/2024 அன்னைக்கு தனுசுலிருந்து மகரத்திற்கும், 4/2/2024 அன்னைக்கு செவ்வாய் பகவான் தனுசுலிருந்து மகரத்திற்கும் போகிறான். இது இந்த பெயர்ச்சிகள் நடக்கிறது. இதை தவிர பார்த்தேனால் இந்த பெயர்ச்சிகளை வச்சும் இந்த மாதம் என்னென்ன பலன் வருது, வருஷ கிரகங்களை வச்சும் இந்த மாத கிரகங்களையும் வச்சும் என்ன பலன்கள் வருது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப நாட்கள் அப்படின்னா 15ஆம் தேதி அன்றைக்கே தைப்பொங்கல். தைப்பொங்கல் பொங்கப்பானை வைக்கக்கூடிய நேரம்னு பார்த்தேன்னா காத்தால 6:30லேருந்து 7:30, அதாவது 6:30லேருந்து 7:30 சந்திரஹோரம் வரும். திங்கக்கிழமை வர்றதுனால சந்திரஹோரம் வரும். அது சுபமாக இருக்கும். ஏன்னா பஞ்சமி திதியும் வந்துடுறது. காத்தால ஒரு 7-8 நாழிகைக்கு தான் சதுர்த்தி திதியாக இருக்குது. சதுர்த்தியாக இருந்தாலும் நல்லதே, கவலைப்பட தேவையில்லை. இந்த இதில் சதய நட்சத்திரம் வருது. அதை தவிர மத்தியானமாக இது பண்ணணும் அப்படின்னா 11:30லேருந்து 12:30 சுக்கிரனுடைய ஓரம் இருக்குது. கார்த்தால 9:00லேருந்து 9:30 குருவினுடைய ஹோரம் இருக்குது. இந்த 3 ஓரைகளையும் பயன்படுத்தி பண்ணுறது ரொம்பவும், பொங்கப்பானை வைக்கிறது ரொம்பவும் விசேஷம். சரி, 16ஆம் தேதி பார்த்தேனால் மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் சொல்லுவாள். அதை தவிர 17ஆம் தேதி உழவர் தினம். அதற்கு பிறகு பார்த்தேனால் 25ஆம் தேதி அன்றைக்கி தைப்பூச திருநாள், அதாவது முருகனுக்கு ரொம்பவும் விசேஷம். 25ஆம் தேதி. 26ஆம் தேதி பார்த்தேனால் வாஸ்து நாள். வாஸ்து நாள் அப்படின்றது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த நாளில் பார்த்தேனால் எந்த கிரக பிரவேசமோ, புதுசாக வீடு மனை கோல் போடுறதோ, அதை தவிர வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணால் அது எந்த நேரத்தில் பண்ணலான்னா கார்த்தால் 9:52லிருந்து ஒரு 1.5 மணி நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது 11:30-32 நிமிஷம், அதாவது 10 மணிலேருந்து 11:30 மணி வரலும் வச்சுக்கோங்களேன். இதில் ஒரு இதுவும் 18 நிமிஷமாக 5ஆக பிரிக்கிறோம். அதில் முதல்ல தூங்கி எழுந்து முகம் கழுவி அதை இது பண்ணுறார். அதுக்கப்புறம் குளிக்கிறார். அதற்கு பிறகு பூஜை செய்யும் நேரம், அதற்கு பிறகு போஜனம் செய்யும் நேரம், தாம்பூலம் தரிக்கும் நேரம். இந்த கடைசி 18 நிமிஷம், அதாவது 36 நிமிடங்கள் இருக்குது இல்லையா, அதாவது 11:30 மணிக்கு முன்னாடி ஒரு 36 நிமிஷம், அதாவது 11:22க்கு முடியும். 11:22க்கு முன்னாடி ஒரு 36 நிமிஷம் 10:45லேருந்து வச்சுக்கோங்களேன். இந்த காலகட்டம் பெரிய ஏற்றமான காலகட்டம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவர் போஜனம் செய்கிறதும்
அதற்கு பிறகு வந்து தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால இந்த நேரத்தில் அந்த இது அடிக்கால் போடுறது, அதை தவிர வந்து வாசக்கால் ஊன்றது, புதுசாக வீடு மனை கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறது, இது எல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். இந்த வாஸ்து நாளில் எந்த வித தோஷமும் கிடையாது. ராகுகாலம், யமகண்டம், குளிகம், நட்சத்திர பேதம் எதுவுமே கிடையாது. அந்த வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாளில் வந்து இது எல்லாத்தையும் எடுத்து பண்ணுறது நல்லது. எல்லா ரியல் எஸ்டேட்காராலும் இந்த இடத்துல டயத்தில் பண்ணுவாள். அது தவிர 30ஆம் தேதி என்றைக்கு பார்த்தேன்னா இந்த இதில் திருவையாறில் வந்து தியாக பிரம்ம உற்சவம் நடக்க ஆரம்பிக்கிறது. 31ஆம் தேதி வந்து தை ஹஸ்தம், கூரத்தாழ்வான் திருநட்சத்திரம் அன்றைக்கி தை ஹஸ்தம், பெரிய ஏற்றம். அன்னியிலேருந்து தான் வந்து எல்லா ராத்திரியும் வந்து நான் பிரபந்தங்கள் சொல்ல ஆரம்பிப்பா திருப்பியும். அதாவது கார்த்திகையிலேருந்து தை ஹஸ்தம் வரலும் வந்து சொல்கிறது கிடையாது, கோவிலில் மட்டும்தான் சொல்கிறது. இந்த தை ஹஸ்தத்துலேருந்து வந்து ஆரம்பிச்சிருவா, ஆற்றுல வந்து பிரபந்தங்கள் சேவிக்கிறதுக்கு ஆரம்பிப்பா. 9/2/2024 அன்றைக்கி தை அமாவாசை. இது வந்து ஒரு பெரிய ஏற்றமான விஷயம். ஏன்னா தை அமாவாசை பித்ருக்களுக்கு கொடுக்க வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டியது, பெற்றோர்கள் இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய கர்மா. பொதுவாகவே பார்த்தாலேனால் 3 அமாவாசைகள் ரொம்பவும் முக்கியமானது. எல்லா அமாவாசையும் ரொம்பவும் முக்கியம், அதில் 3 அமாவாசைகள் ரொம்பவும் முக்கியம். அதாவது ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, இந்த 3 ரொம்பவும் முக்கியம். இந்த 3ம் வந்து கண்டிப்பாக வந்து பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடன்களை கண்டிப்பாக செய்யணும். யாராவது பேரண்ட்ஸ் இல்லாதவங்க இது பண்ணலை அப்படின்னா அவர்களுக்கு வரக்கூடிய சந்ததிகளில் பார்த்தேன்னா 5ஆம் இடம் 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அதாவது பூர்வ புண்ணியஸ்தானமும் சரி பாக்கியஸ்தானமும் சரி பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதன் மூலியமாக வீட்டில் வந்து சில பிரச்சனைகள் தேவையில்லாமல் வந்து திருமணம் ஆகாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் திருமணம் ஆகாமல் இருக்கிறது, எர்லியாக வந்து டெத்து வர்றது, தேவையற்ற நிகழ்ச்சிகள்லாம் வந்து அசுபங்கள் கொஞ்சம் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. அதனால் அதை தவிர்க்கிறதுக்கு இதை பண்ணுறது ரொம்பவும் நல்லது. சரி, இந்த மாதத்தில் பார்த்தலைனால் தை மாதத்தில் எல்லாம் ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்குது. உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து அது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு சந்தி இருக்கா, அதாவது ஒரு ராசிக்கும் அடுத்த ராசிக்கும் நடுவில் இருக்கா, இல்லை ஒரு நட்சத்திரத்திலே எந்த பாதத்தில் இருக்குது, பாத சந்தியா, நட்சத்திர சந்தியா, இல்லைன்னா லக்ன சந்தியா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்றைய கோல்சார பிரகாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய தசா புக்தி எந்த அளவுக்கு பெட்டராக இருக்குது, அதற்குண்டான எளிய பரிகாரங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்றத வந்து சொல்கிறேன். நான் இதற்குண்டான கட்டணம் என்னன்றதையும் நான் சொல்லிவிடுறேன். சரியா? இப்போது ஒரு ராசியாக இந்த தை மாதம், அதாவது 15/1/2024 முதல் 12/2/2024 வரை இருக்கக்கூடிய நாட்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு மேஷம் முதல் மீனம் வரை பார்க்க. ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான் சமசப்தமத்தில் இருக்கார். இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தோன்னா முதல்ல ஒரு 4 நாளைக்கு சமசப்தமத்தில் இருக்கார். நல்ல ஒரு விசேஷமான காலகட்டம். ராசிநாதனே உங்களுடைய ராசியை பார்க்கறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதற்கு பிறகும் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைந்து இருந்தாலும் சுக்கிர பகவான் குரு பகவானின் பார்வையில் இருக்கார். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா சிறு உடல்நிலைக்கு பிரச்சனைகள் வந்தாலும் வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா குரு பகவான் பார்க்கறதுனால பிரச்சனைகள் சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது உடல் நலத்தை மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது. அதாவது செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது பெரிய விசேஷமாக இந்த மாதம் இருக்குது. அதுவும் தை மாதம் பார்த்தலையானால் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் சற்று, அதாவது ஒரு 19ஆம் தேதிக்கு மேலே சற்று தொய்வு இருக்கக்கூடும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. மறைந்த இடத்திலிருந்து பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய தாயின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று காலம் ஏறும். அதாவது 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் மறையிறதும் 12ஆம் இடத்துல குரு பகவான் மறையிறதுனால இப்போ வந்து கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. இந்த மாதம் பார்த்தலையானால் உங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி வரும். 10ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு தொழிலில் பெரிய அபிவிருத்தியும், 9ஆம் இடத்துல வந்து சூரிய பகவான் 9ஆம் இடத்துலையே போய் இருக்கிறதுனால, அதாவது 9ஆம் இடம்னு சொல்லக்கூடியது பொதுவாகவே வந்து பித்ருக்காரகஸ்தவம் அப்படின்னு சொல்லுவோம். அதோட பித்ருக்காரகனே வந்து பித்ருஸ்தானத்தில் போய் உட்கார்றது அப்படின்றதுனால சிறு உபாதைகள் தந்தையின் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய
ராகு பகவான் மூலியமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பிரயாணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். ஷார்ட் ட்ரிப்பு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த ராசியில் பிறந்த கலைத்துறையினர், அதை தவிர வந்து இந்த இது கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவா, அதை தவிர வந்து இந்த இது அதாவது இந்த ஃபேன்சி ஸ்டோர்ஸு, பால் வியாபாரம் பண்ணுறவா, பால் பதனிடும் வியாபாரம் பண்ணுறவா, பால் பதனிடுறதுன்னா இந்த கீ, அதுக்கப்புறம் வந்து இந்த பன்னீர், கோவா இந்த மாதிரி எல்லாம் பண்ணி ட்ரேடிங் பண்ணுறா இல்லையா, அவளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலகட்டமாக இருக்குது. படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய 9ஆம் இடத்துல வந்து சூரிய பகவான் இருக்கிறதுனாலையும், சூரிய பகவான் வந்து பெரிய ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வெளிநாடு போகக்கூடிய போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாட்டுக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 8, 12 பரிவர்த்தனையும் மாறுது. குரு பகவானாலும் பார்க்கப்படுறது, பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஷார்ட் ட்ரிப்பு உங்களுக்கு வந்து இந்த வெளிநாடு போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் நிச்சயமாக வரும். நினைச்ச யூனிவர்சிட்டியை அவளுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய தனகாரகனும் வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறதும் 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புத்திர ஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் வந்து 8ஆம் இடத்துல மறைஞ்சி இருக்கிறதன் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள், அதாவது குழந்தை பேருக்கு சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடும். ரிஷபராசிக்காரர்கள் கன்சீவ் ஆகிருக்கிறவா ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து 8ஆம் இடத்துல மறைந்து இருக்கிறதும் குரு பகவான் மூலியமாக பார்க்கறதுனால ஒரு ஏற்றம் இருக்கும். அதனால் வந்து கருச்சிதைவை தவிர்ப்பது, கொஞ்சம் ஜாகிரதையாக டாக்டருடைய அட்வைஸை ஏற்றுக்கிறது ரொம்பவும் நல்லது. தேவையில்லாமல் ரொம்ப வந்து மூவிங்கில் இருக்காதீங்க. டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணுறாலோ அதுபடி போகிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்தினுடைய அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானே வந்து 8ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால வேலையின் மூலியமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பிரயாணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தை விட்டு சற்று பிரிந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அதுவும் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமாக இருக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னா இந்த குரூப் மேனேஜ்மெண்ட் ஹெட்டு இல்லைன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டு இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டம். கலைத்துறையில் பார்த்தலையானால் அதாவது ஃப்ரண்ட் ஸ்க்ரீன், அதாவது வெள்ளித்திரை சின்ன திரையெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் வந்து வரக்கூடிய நடிகர் நடிகைகளுக்கு அந்த ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ் ஒர்க் பண்ணுறவா, அதாவது கேமராமேனாக இருக்கட்டும், இது ஆர்ட் டைரக்டர்ஸாக இருக்கட்டும், டான்ஸ் மாஸ்டர்ஸு, அதை தவிர ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ், இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். நிச்சயமாக இந்த ரிஷபராசியில் பிறந்த இருக்கக்கூடிய இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியானவர்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த மாதம் ஒரு 2-3 ப்ராஜெக்ட்ஸாவது சைன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. அதனால் கவலைப்படவே தேவையில்லை. இந்த மாதம் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தின் அதிபதி 9ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தாயின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கும். தந்தையின் உடல்நிலையும் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் சப்தமாதிபதி 9ஆம் இடத்துல போய் ஆட்சி, அதாவது உச்சம் பெறக்கூடிய காலகட்டம் 4/2/2024 ஆறுது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தந்தையின் உடல்நிலையில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. சுப செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணவரவு எல்லா வகையிலையும் வந்துட்டே இருக்கும். வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. வியாபாரம் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைவது. இந்த மாதத்தில் வந்து சில நாட்களை தவிர்க்கணும். அதாவது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டம நாட்களாக வருது. மதிகாரகன் மறையும் போது புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டி இருந்ததேனால் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நெல்லோ பச்சரிசியோ தானம் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். உங்களுக்கு சந்திராஷ்டம நாள் எண்ணிக்கை அப்படின்னா 5ஆம் தேதி சாயந்தரத்திலிருந்து 5/2/2024 சாயந்தரத்திலேருந்து 6ஆம் தேதி 7ஆம் தேதி இரவு வரலும் வந்து சந்திராஷ்டம நாட்கள் இருக்குது. இந்த காலகட்டங்களை புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. மொத்தத்தில் பார்த்தீங்களே, ஏன்னால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலகட்டமாக இருக்குது. நீங்கள் வந்து சுக்கிர பகவானின் ஸ்தலம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்துக்கு போய் ஸ்ரீரங்கத்தில் சேவிச்சுட்டு வாங்கோ, ரங்கநாத பெருமாளை சேவிச்சுட்டு வாங்கோ. பெரிய ஏற்றமும் உங்களுக்கு வாழ்வில் பெரிய மறுமலர்ச்சியும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.